Hi friends, welcome back to our channel. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் TCS Medibuddyல domiciliary claim எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் HIS பற்றி மென்ஷன் பண்ணியிருந்ததால் ஒரு சிலர் வந்து domiciliary claim எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு டாமி கிளைம் மெடிபடியில் எப்படி பண்ணுறேன், domiciliary claimனா என்ன அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். TCSல எம்ப்ளாயீஸ்க்கு டிஃபால்ட்டாகவே HIS என்ரோல் ஆகிடும். நம்ம வந்து நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா பெனிஃபிஷரிஸ் நம்ம தான் போய் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு மெயில் வரும், இயர்லி ஒன்ஸ் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து HIS என்ரோல் பண்ணியிருந்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்போது கிளைம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டாமிசிலரி கிளைம். இப்போ வந்து நம்ம என்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நான் வந்து கோல்ட் பிளான் போட்டிருக்கேன் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து வேலட் பேலன்ஸ் ஒருத்தருக்கு 6,000 இருக்கும். இப்போ என்னோடய அப்பாவுக்கு 6,000 இருக்கும், அம்மாவுக்கு 6,000 இருக்கும். இந்த வேலட் பேலன்ஸ் 6,000 தான் நான் டாமிசிலரி கிளைம் அப்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து மினிமம் 24 hours ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் நம்மளால் இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம் வந்து யூஸ் பண்ண முடியும். டாமிசிலரி கிளைம் வந்து அப்படி கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலே எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு நம்ம மெடிக்கேஷனில் இருக்கோம், நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணுறோம், அதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த டாமிசிலரி கிளைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்ரி இயர் வந்து HIS என்ரோல் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து எல்லா இயருமே நம்ம அதை கிளைம் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த டாமிசிலரி ஆப்ஷன் இருக்கிறதால ஓகே, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அதுலேருந்து 40% நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டாமிசிலரி கிளைம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாமல் வீட்டிலே எடுக்கிற ட்ரீட்மெண்ட்க்கு கிளைம் பண்ணுறது தான் டாமிசிலரி. இப்போ நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு எப்படி கிளைம் பண்ணுறேன், எவ்வளோ நாளில் எனக்கு அந்த அமௌண்ட் வருது, இது ப்ராசஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அல்டிமேட்டிக்ஸ் போயிட்டு மெடிபடின்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி மெடிபடி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு கிளைம்ஸ் கீழே வந்து சப்மிட் கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நம்ம ட்ராக் பண்ணணும்னா ட்ராக் யுவர் கிளைம்குள்ளே போய்க்கலாம். இப்போ சப்மிட் கிளைமில் டாமிசிலரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணதும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன செக்லிஸ்ட் இருக்கணும், நம்ம இதை எப்படி பண்ணணும்னு அதிலே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன சப்மிட் பண்ணுறோமோ அது எல்லா பில் இருக்கணும். இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் இருக்கணும், பில் நம்பர், மெடிக்கல் பில் எல்லாமே சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம யூஸ்வலாக நமக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம டாக்டர்கிட்ட காட்டுறது, நம்ம அதுக்காக எடுக்கிற டேப்லெட்ஸ், அந்த மெடிக்கல் பில்லுமே நம்ம சப்மிட் பண்ணி இந்த டாமி கிளைமில் நம்ம அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இது உள்ளே போனால் இப்போ வந்து எனக்கு 3 டேப் காட்டுது. என்னோடது அப்பா அம்மா. நம்மளோட ப்ரொஃபைல் கீழே நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குதுன்னு காட்டும். நான் வந்து என்னோடய அம்மாவோடது ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். என்னோடது அப்பாவோடது மட்டும்தான் வேலட் பேலன்ஸ் இருந்தது. நம்ம ப்ரொஃபைல் கீழே வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். காண்டாக்ட் டீட்டெயில் கீழே, பேங்க் டீட்டெயில்ஸ், நம்ம எந்த அக்கௌண்ட்க்கு நம்மளோட அந்த அமௌண்ட் வரணுமோ அந்த பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கிளைம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அலோபதிக்கா ஆயுர்வேதா அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளினிக் நேம், எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ். இதில் டிஃபால்ட்டாக அவங்களே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ கோவிட்க்கு, டயபெட்டிஸ், ஹை ப்ராப்ளம் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது இல்லாதது அதரில் நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டோட டேட் கொடுக்கணும். டேட் வந்து நம்ம அந்த பில்லில் இருக்க டேட் வந்து ஸ்டார்ட் டேட் போட்டுக்கலாம். பில்லில் இருக்க டேட்டோ இதில் இருக்க டேட்டோ கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டேட் மிஸ் மேட்ச் ஆனாலும் நம்மளது ரிஜெக்ட் ஆகிடும். டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பில்லாம் நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ பில் டைப் வந்து என்னென்னு பார்க்கணும். இப்போ ஹெல்த் செக்கப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சதா அந்த மாதிரி ஆப்ஷன். இப்போ ஹெல்த் செக்கப்னால் ஹெல்த் செக்கப் கொடுத்துட்டு அதோட பில் நம்பர், பில் டேட் ப்ளஸ் பில் அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கு அது எல்லாமே இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்மளோட பில் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 2-3 பில் இருந்தாலுமே எல்லா பில்லுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்து டீட்டெயில் பாப்அப் ஆகும். பில்லோட டேட்டு, பில் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே இங்கே கரெக்டாக நமக்கு பாப் ஆகும்.
அதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமான்னு செக்லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண உடனே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வித் நம்மளோட சப்மிட் பண்ண அந்த ஐடி நம்பரோட நமக்கு மெயிலுமே வரும். மெயிலில் நமக்கு வந்து ப்ராக்ரஸ் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ எவால்வேட் பண்ணிகிட்ருக்கோம், எவால்வேட் ஆகிடுச்சு, அமௌண்ட் க்ரெடிட் ஆகும், அந்த மாதிரி எல்லா ப்ராக்ரஸுமே நமக்கு மெயில் வரும். எனக்கு வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் சப்மிட் பண்ணும்போது ஒரு 15 டேஸ் ஆன பிறகுமே எந்த ப்ராக்ரஸுமே இல்லை. ஸோ நான் வந்து சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் உடனே நான் மெயில் பண்ண உடனே ஒரு 2-3 டேஸ்லேயே ப்ராசஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் க்ரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிளைம் ரிலேட்டடாக ஏதாவது டிலே இருக்குது, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மெடிபடி சப்போர்ட் டீமுக்கு மெயில் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நான் சப்போர்ட் காண்டாக்ட் டீட்டெயில் கூட இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு டாமி கிளைம் பண்ணேன். இந்த டாமிசிலரி கிளைமில் ப்ளஸ் பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறது, ஹெச்ஏஎஸில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி கமெண்ட்ஸில் வந்து டிசிஎஸோட ட்ரெஸ் கோட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே என்னோடய அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்தது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி என்னோடய டிசிஎஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். லிங்க் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.